இனிமே நம்ம 2 பேரும் அங்க வேலைக்கு போக வேண்டாம். நீங்க எங்களை பத்தி இல்லாதையும் போலாதையும் சொல்லிருக்கீங்க. அதை நம்பி அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். நாங்க எதுவுமே சொல்லாம தான் அவ எங்களை தேடி வந்தா, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா. அதுக்கு பிறகு அவளுக்கு தெரிய வேண்டியதை அவ தெரிஞ்சுக்கிட்டா. அப்பா எதுக்கு போகணும்? வரலன்னு அவங்க கிட்டயே சொல்லிருந்தா ஆளை அனுப்பி சாவி வாங்கிருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு அப்பாவையும் அனுப்பிட்டு இப்ப இன்னும் வரலன்னு கவலைப்பட்டா என்ன அர்த்தம்? ஏண்டா, ஒருவேளை அவர் அங்கிருந்து கிளம்பி வேலை ஏதாவது தேட போயிருப்பாராமா? தெரியலையே. ஆமா ஆமா, அவருக்கு என்ன வேலை கிடைக்கும்னு தேட போறாரு. என்ன அவர் வழி தெரியாம எங்கயாவது போயிருப்பாரோ? ஏங்க ஏதா பேசணுமேன்னு பேசாதீங்க. இங்க இருந்து போனவருக்கு திரும்ப வர அது தெரியாதா? கரெக்ட் தாண்டி. ஆனா அதுதாங்க. தோ அப்பா வந்துட்டாரு. எங்கப்பா போயிருந்தீங்க? என்ன, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி தாங்க. ஏங்க இவ்வளவு நேரம் ஆச்சு? இத்தனை நாள் கதையை மொத்தமா பேசிட்டு வர வேண்டாமா? என்ன நடந்தது மாமா? சாவி வாங்கிட்டாரா? வாங்காம எங்கப்பா போவாரு? ஏதா சொன்னாரா? சொல்லாம நிறைய சொன்னாரு. நான் அதை விட நிறைய சொன்னேன். அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுமா. என்ன எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசினாரு. மாமா, நீங்க கேட்டுட்டு சும்மாவா இருந்தீங்க? நானும் நாம திரும்ப சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். அவர் பண்ண சூழ்ச்சி எல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டு தான் வந்தேன். அவர் என் பொண்ணு எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களேன்னு கத்துனாரு. நான் சொன்னேன், பிரிச்சது நாங்க இல்ல நீங்க தான் சொன்னேன். இது நான் எடுத்த முடிவுன்னு சொல்ல வேண்டியதானே மாமா? சொன்னம்மா. அதுக்கு அவரு என்னை பத்தி என் பொண்ணு கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு கொடுத்து என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னாருமா. அவர் விடுங்க மாமா. நீங்க பேசும்போது ஆபீஸ்ல யாரும் இல்லையா? ஏன் இல்ல, மொத்த ஆபீஸுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இதான் மாமா வேணும். அவருக்கு அப்படி ஒரு அவமானம் நடக்கணும் தான் நான் உங்களை போயிட்டு வர சொன்னேன். வேற என்ன சொன்னாரு? நாங்க மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து காட்டுவோம்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போதும், மாமனாரும் மருமகளும் பேசுனது போதும். சாப்பிடுங்க. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? மாமா, உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க சாப்பிடுங்க. வாங்க. என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? பசிக்குதுன்னு சொன்னீங்க, சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு வந்த கதையை கேட்டதும் என் பசி பறந்துருச்சு. வெற்றி, வெற்றி நில்லுங்க. என்ன இவன் சந்தோஷமா சொல்லிட்டு போறானா இல்ல சங்கடமா சொல்லிட்டு மாமா, போறானா? அவர் எது பேசிட்டு போறாரு, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அக்கா, மாமா சாப்பிடுங்க. நான் சந்தோஷமா தான் சொல்லிட்டு போறேன். உட்காருங்க, உட்காருங்க. அத்தை நீங்களும் நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. வா சக்தி உட்காரு. அக்கா நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். எதுக்கு இப்ப சாப்பிடாம வந்துட்டீங்க? அதான் பசி இல்லைன்னு சொன்னேன்ல. பசிக்கு மேல சாப்பாடு போடுவான்னு கேட்டேன். இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க. நான் கோச்சுக்கிட்டு வரல, வெறுப்பு, வாழ்க்கை மேல வெறுப்பு. என்னங்க அதுக்குள்ள வெறுப்புன்னு சொல்றீங்க? இன்னும் நம்ம அந்த அளவுக்கு போலங்க. இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைச்சிட போகுது. அதுக்காக வெறுத்து போயிட்டா என்ன ஆகுறது? நாமெல்லாம் ஒரு வேலை கிடைக்கலன்னு வெறுத்து போய் நிக்கிறோம். ஆனா அவர் என்னடான்னா 2 பேரோட வேலையை கெடுத்துட்டு ஏதேதோ வீரப்பா பேசுறாரு. இப்ப நீங்க யார சொல்றீங்க? வேற யார சொல்லுவேன்? பழைய கதைய, வாழ்ந்த வரலாற, தொலைஞ்சு போன வாழ்க்கைய பத்தி பேசுறாரே, எங்க அப்பா பத்தி தான் சொல்றேன். லக்ஷ்மி, அவர் ஒரு காலத்துல பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அது இல்லன்னு நான் சொல்லல, அதுதான் போயிடுச்சுல. எதுக்கு இன்னும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு? ஏங்க அவர் வயசானவரு. வயசாயிட்டாலே நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஏதோ தெரியாம பேசிருப்பாரு. அதை விடுறீங்களா? அதை விட்டுட்டு இவ்வளவு பெருசாக்குறீங்க. லக்ஷ்மி, அது அவர் பேசிட்டு இருந்தா போனா போட்டுன்னு விட்டுருப்பேன். இந்த வீட்டுல வேலைக்கு போறதே அணுவும் சக்தியும் தான். அவங்க 2 பேரோட வேலைய அவரோட வீராப்பால தூக்கி எரிய சொல்லிட்டாரு. வெற்றி, இது பாருங்க, அனுவோட அப்பா நம்மள எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு.
அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க எப்படி மறுபடியும் அவர்கிட்ட வேலைக்கு போக முடியும்? அவர் வேலை விட்டு போக சொன்னாரா? நியாயப்படி இவங்க கிட்ட அவர் தான் கோயிச்சுக்கணும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? நாம அவர்கிட்ட கோயிச்சுக்கிட்டு வேலையை தூக்கி போட்டிருக்கோம். இதுக்கு பேர் தான் சுயமரியாதைங்கிறது, புரியுதா? மண்ணாங்கட்டி. ச்சே. அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாதவங்களுக்கு சுயமரியாதை ஒரு கேடா? என்ன விட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ நம்ம வாழ்க்கைய முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் என்னவா? எப்படி வாழ்ந்தோம்? ஒரு ஊரே நம்ம கால் அடியில இருந்துச்சு. இப்ப ஒருத்தனாவது நம்மள மதிக்கிறானா? இது காரணம் யாரு? பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கிற உன் மாமனாரு. அவரோட முட்டாள்தனத்தினாலதான் நாம இங்க வந்து இந்த அவமானம் அசிங்கத்தெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கோம். அவரோட சேர்ந்து நாமளும் கஷ்டப்படணுமா? சொல்லு சொல்லு, அவரோட சேர்ந்து நாமளும் கஷ்டப்படணுமா? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க வெற்றி. இப்படி பேசாம இருந்ததுதான் தப்பு லட்சுமி. போதும் போதும். வாழ்க்கை நமக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. அது கத்து கொடுத்ததை வச்சுக்கிட்டு நாம வாழணும் லட்சுமி. அப்படி வாழறதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் இன்னும் கத்துக்கிட்டு நல்லா வாழ போறேன்னு சொன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. நம்மளோட வெட்டி பந்தா நம்மள கவுத்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வாழ பழகலன்னா வாழ்க்கை நம்மளது இல்ல. பழைய திமிரு, பழைய கௌரவம், பழைய அந்தஸ்து, இவ்வளோ ஏன் பழைய பணம், இது எதுவுமே நமக்கு உதவ போறது இல்ல. இது பாருங்க, உங்க அப்பா அதிலே ஊறி போயிட்டாரு. அவரை வெளியில கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எல்லாமே ஒரே நாள்ல நடக்கணும்னா எப்படி? லக்ஷ்மி, அதுக்குள்ள அவர் வாழ்க்கை முடியுதோ இல்லையோ நம்ம வாழ்க்கை மொத்தம் முடிஞ்சிரும். வெற்றி, இத தோல்வின்னு நினைக்க வேண்டாம். வெற்றிக்கான முதல் படின்னு நினைக்கலாம். நினைக்கிறதால எல்லாம் ஜெயிச்சிட முடியாது லக்ஷ்மி. அதுக்காக நாம உழைக்கணுங்கிறத விட எப்படி பொழைக்கணும் தெரிஞ்சுக்கணும். வழிகாட்டியா இருந்து நம்மள வழி நடத்த வேண்டியவரு இப்படி நம்மள தப்பான வழியில கூட்டிட்டு போனா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம இடத்த மட்டும் இல்ல, குடி வந்திருக்கிற இந்த இடத்த கூட தக்க வச்சுக்க முடியாது. வாடகை கொடுக்க வழி இல்லாம எங்கேயாவது கோயில் மண்டபத்துல தான் போய் படுக்க வேண்டி இருக்கும். அது புரியாம இவர் வேலையை விட்டுடுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்காரு. இப்படியே போனா இந்த குடும்பம், நம்ம குடும்பம் விளங்கவே விளங்காது. ஏன் ஆபீஸுக்கு வந்து என்னையே கீழ்த்தரமா பேசிட்டான். இங்க இருந்த வரைக்கும் நம்மளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தவன் இன்னைக்கு ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னால என்னையே அவமானப்படுத்திட்டான். உங்களுக்கு அவர் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாரேன்னு கவலை. ஆனா எனக்கு நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாளேன்னு கவலை. வனஜா, எனக்கும் அதே கவலை தான். நம்ம பொண்ணு எப்படி நம்மளை விட்டு போனா? எல்லாம் அந்த நாடோடி குடும்பத்தினால வந்த வேணாதானே. அவனை ஒண்ணு பண்ற பாரு. ஏங்க, நீங்க அப்படி பண்ண போய்தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையே. அவங்க உங்க காலடியில வந்து விழுந்துட்டாங்களேன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிச்சிடலான்னு திட்டெல்லாம் போட்டீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? நாம பெத்த பொண்ணு நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டாளே. வனஜா, நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். நம்ம பொண்ணுகிட்ட பேசி சமாளிச்சலாம் நினைச்சேன். ஆனா அவ அந்த குடும்பத்துக்கு இப்படி அடிமையா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? துரோகிங்க. இங்க நடந்தது அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் ரிசைன் லெட்டர் எழுதி சாவி கொத்தையும்
அந்த கிழவன்ட்ட கொடுத்து வச்சிருக்கா. இந்த கிழவனும் இதுதான் வாய்ப்புன்னு நம்ம ஆபீஸுக்கு வந்து அந்த ஆட்டம் போட்டுட்டு போயிட்டான். ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணை தங்க வைக்கிறதுக்காக நீங்க போட்ட திட்டம் இப்போ உங்களுக்கே எதிரா போயிடுச்சு. பாப்பா நம்ம கூட தங்கலைனாலும் பரவாயில்ல, அவங்க உங்களை பார்க்க கூட வரமாட்டாங்க போல இருக்கே. ஒரு எதிரி மாதிரில நடந்துக்கிட்டாங்க. பாப்பா வந்துடுவா, என் கூட தங்குவான்னு அம்மா எவ்வளவு கனவு கண்டாங்க தெரியுமா? இப்ப அது எல்லாமே போயிடுச்சு. இந்த சொத்து பத்தெல்லாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிங்களேயா, இதெல்லாம் யாருக்கு? நம்ம பாப்பாவுக்கு தானையா. என் பொண்ணே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? இருந்த ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே. மனஜா, அழாத. எப்படிங்க நான் அழாம இருக்க முடியும்? அவங்கள பார்த்து சிரிச்சதுக்கு ஆண்டவன் நமக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டான். வாய மூடு. இது ஆண்டவன் கொடுத்த தண்டனை இல்ல, அவனுங்க கொடுத்தது. அந்த அன்னக்காவடி பயலுங்க கொடுத்தது. அதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன். நீங்க பதிலடி கொடுக்க போய்தான் நாம இந்த பாடுபட்டு இருக்கோம். இன்னொரு பதிலடி கொடுக்கறேன்னு அவ மனசுல இருந்து நம்மள மொத்தமா நீக்கிடாதீங்க. இல்ல வனஜா, அப்படி எதுவும் நடக்காது. போன முறை நம்ம எல்லாத்தையும் அணுவுக்கு தெரியாம நடத்துறதுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையும். எங்க அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாளே. வனஜா, நான் சொல்ல வர்றது அது இல்ல. அணு ஒரு சென்டிமெண்ட் முட்டாள். அவளை சென்டிமெண்டால தான் நாம அடிச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்டோம். முள்ள முள்ளால எடுக்கணும். சென்டிமெண்டால தான் உடைக்கணும். அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை, மரியாதைய நாமளும் அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவளை அங்க இருந்து எடுக்கணும். எனக்கு ஒன்னும் புரியலையேங்க. நடக்கும் போது தானா உனக்கு புரியும். என்ன அனு, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நேத்து கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு கேக்குறீங்க? நேத்து கேக்குற சூழ்நிலை இல்ல, அதான் இன்னைக்கு கேக்குறேன். சொல்லு, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல? ஆமா, எனக்கும் தான். அங்க உங்க அப்பா வீட்டுல படுத்திருந்தப்ப ஏதோ முள்ளு மெத்தையில படுக்கிற மாதிரி இருந்தது. இங்க நம்ம பொள்ளாச்சி வீடு மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது காரணம் இடம் இல்ல, மனசு. அப்படியா? பொள்ளாச்சிலயும் சரி இங்கேயும் சரி இது நம்ம வீடுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. என்ன அது சொந்த வீடு, இது வாடகை வீடு. இருந்தாலும் வாடகை கொடுக்கறதுனால நம்ம வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எங்க வீடு, நான் பிறந்த வீடாவே இருந்தாலும், எங்க அப்பா வீடாவே இருந்தாலும், ஏன் உங்க மாமனார் வீடாவே இருந்தாலும் நம்ம விருந்தாளியா தானே போய் தாங்கினோம். எனக்கும் அப்படியே முள்ளு மேல தூங்குற ஃபீல் தான் இருந்துச்சு. ஐயோ சக்தி, 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ அதுக்கு வேற அர்த்தத்துல விளக்கம் சொல்ற. இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியே. 5 நிமிஷத்தை நான் என்ன வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ? அது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? புரியலையே. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? தோணலையே. உனக்கு உலக விஷயம் தெரிஞ்ச அளவுக்கு உள்ளத்தோட விஷயம் தெரியவே மாட்டேங்குது. உள்ளமா? யாரோட உள்ளம்?
எல்லாம் சாரோட உள்ளந்தான். இப்போ உங்க உள்ளத்துக்கு என்ன சார் பிரச்சனை? ஏதோ பிரச்சனை. ஆ, உனக்கும் வந்திருக்கும்னு நினைச்சேன். சரியான கல்லூரி மங்கியா இருக்க. வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு தோணுது, உனக்கு தோண மாட்டேங்குதா? என்னதுங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஏய், தெரியாத மாதிரி கேட்காத. நீங்களும் தெரியாத மாதிரி தான் பண்றீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். ஐயோ சக்தி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? நல்லா கேட்டப்போ இதான் கரெக்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்காக தான் எல்லாமே தள்ளி போயிருக்குன்னு இப்ப எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? சக்தி நோ, சக்தி நோ. நம்ம குழந்தை சென்னையில தான் பிறக்கணுங்கிறது விதி. அதனாலதான் எல்லாமே தள்ளி போயிருக்கு, தவறி போயிருக்கு. இப்போ தள்ளி போக கூடாது. அடுத்த வருஷம் இந்த நேரம் நம்ம கையில நம்ம வாரிசு தவழணும். அதுக்கு இதுதான் சரியான தருணம். இப்போ களத்துல இறங்கினாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சக்தி, அதுக்கான நேரம் இது இல்ல. நைட்ல ராவுகாலம் யமகண்டெல்லாம் கிடையாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற? ஐயோ சக்தி, நான் சொன்ன அர்த்தம் அது இல்ல. நாம இப்ப இருக்கிற சூழ்நிலை. எங்க அப்பா நம்மள பத்தி எவ்வளவு கேவலமா பேசிருக்காரு. குடும்பமே கொதிச்சு போயிருக்கு. அதான் ராஜினாமா லெட்டரையும் சாவியையும் அவர் மூஞ்சில தூக்கி போட்டோம்ல, அப்புறம் என்ன? அது நாம இனிமே வேலைக்கு வரமாட்டோம்னு சொல்றதுக்காக செஞ்சது. மாமா அவரை திட்டினது நம்மள அவரை அவமானப்படுத்தினதுக்காக. அனு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. மறுபடியும் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? பேசினதுக்கு வெறுமா பேசிட்டா சரியா போச்சா? அவர் ஏன் நம்மள அவமானப்படுத்தினாருன்னு நீங்க யோசிச்சு பாக்கலையா? நாம இப்படி எல்லாத்தையும் அழுந்துட்டு நடு தெருல நிக்கிறோமே, அதனால நாம அவருக்கு கொடுக்கிற சரியான பதிலடி என்ன தெரியுமா? நாம அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நாம சம்பாதிக்கணும் சக்தி. நாம இழந்த வீட்டை திரும்ப அடையணும். என் புள்ள இந்த வாடகை வீட்டுல பிறக்க கூடாது. அது அவங்க தாத்தா வீட்டுல தான் பிறக்கணும். அது பிறக்கும் போது அவங்க தாத்தா திரும்ப நாட்டாமையா இருக்கணும். நாட்டாமையோட பேரனாவோ பேத்தியாவோ தான் அவங்க பிறக்கணும். அதனால இப்போ இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல அதுக்கான வேலையெல்லாம் பாப்போம். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் டூ மச். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். 3 மச், 4 மச், 5 மச், 10 மச். சக்தி, அந்த அளவுக்கு நீ என்ன கொடுமைப்படுத்துற, டார்ச்சர் பண்ற. ஐயோ சக்தி, இது பேர் டார்ச்சர் இல்ல சக்தி, கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். என்ன செல்ஃப் கண்ட்ரோலும் நீயும் கண்ட்ரோலும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயித்துல அடிச்சுக்கிட்டு நீ அழுதுகிட்டு எது? இருக்க. நான் அழுவேனா? எனக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது. பயம் கிடையாதா? ஆமா, இந்த தேஞ்சு போன மூஞ்சிக்கு என்ன விட்டா யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது? ஏன் மூஞ்சி தேஞ்ச மூஞ்சியா? ஊ மூஞ்சி தாண்டி ரப்பர் மூஞ்சி. யார பார்த்து ரப்பர் மூஞ்சின்னு? நான் ரப்பர் மூஞ்சியா? நான் ரப்பர் மூஞ்சியா? ஆமாண்டி, வேணும்னா போய் கண்ணாடியில பாரு. ஊ மூஞ்சி தான் ரப்பர் மூஞ்சி. இந்த ரப்பர் மூஞ்சி பின்னாடி தான் ஒருத்தர் ஜொல்லுட்டு அலையறாரே, அந்த மூஞ்சி என்ன சொல்றது? இப்ப சொன்னியே தேஞ்ச மூஞ்சின்னு, அப்படியே சொல்லிக்க. சக்தி, ஐ எம் சாரி சக்தி. நமக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கு. அதனாலதான் நான் இதை தவிர்க்கிறேன். இவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி சக்தி நார்மலா இருக்க முடியும்? உன் மனசு சரியாகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே? இதுல கூட நல்ல சம்பளம் போட்டுருக்குப்பா. இந்தா இதை எடுத்து அதுல போடு.